Hey guys, welcome back. எனக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரவுண்டர் ஐயப்பன் சேனலில் ஒரு வீடியோ. ஆக்சுவலி இது கொஞ்சம் பழைய வீடியோ தான், ஒரு 5-6 மாதம் ஆச்சு. நான் இப்போ தான் பார்த்தோன்னே இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா அதில் எங்கள் ஊர் ஃப்ளாக் பார்த்தேன். அதாவது நம்ம பல பாடகர்கள் நமக்கு தெரியும்ல, இப்போ சினிமாவில் பாடுறவங்களா இருக்கட்டும், இல்லை இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், நிறைய பேர் ஃபேமஸாக இருக்காங்க. அதில் இவங்க யாருமே உள்ளூர் கிடையாது, எல்லாரும் வெளியூர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வெளியூர்லேருந்து வந்து தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத பார்க்கும்போது அதில் ஒரு ஸ்ரீலங்கா ஃப்ளாகும் இருந்தது. அப்போ நான் யோசித்தேன், இவர் ஸ்ரீலங்காவா அப்படியா, உள்ளே போய் பார்ப்போம் யாருன்னு பார்த்தா வேடன்னு ஒருத்தர் இருக்கார், ரேப் பண்ணுறவர், சூப்பராக ரேப் பண்ணுறாரு. நான் அவர் வந்து மலையாளின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸ்ரீலங்கான்னு போட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்காக போட்டாங்களா தெரியல. இப்போ உள்ளே போய் என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சில பேர் நமக்கு தெரியும், ஆமாம் இவங்க வெளியூர் அப்படின்னு தெரியும். பட்டு எந்த ஊர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டை சேர்ந்த ஃபாரினர்ஸாக இருந்துக்கிட்டு நம்ம தமிழ் சாங்ஸை பாடிக்கிட்டு இருக்க சிங்கர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வேற லெவலான சூப்பர் ஹிட்டான சாங்ஸை பாடினவங்க இந்தியா கிடையாது, தமிழ்நாடு கிடையாது, ஃபாரின் கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்படும் போது ரொம்பவுமே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற சிங்கர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியம். ஒரு சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர் தெரியாமலும் இருக்கலாம். சரி வாங்க, எந்தெந்த சிங்கர்ஸ் எந்தெந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. இந்த பாட்டை பாடின சிங்கர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், த ஃபேமஸ் லெஜெண்டரி சிங்கர் மலேசியா வாசுதேவன் அவர்கள் தான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் கண்ட்ரில இருந்து வந்து தமிழ் சாங்ஸை சினிமாவில் பாடின ஃபர்ஸ்ட் சிங்கர் இவர் தான். இவர் மலேசியாவில இருந்து வந்தாலுமே இவங்க அம்மா அப்பாவுடைய பூர்வீகம் வந்து கேரளா மாநிலத்தில் உள்ள பாலக்காடு. இவங்க அம்மா அப்பா இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குடும்ப சூழ்நிலை வாழ்வாதாரத்துக்காக மலேசியாவுக்கு போயிட்டாங்க. மலேசியா வாசுதேவன் வந்து இவங்களுடைய 8வது மகன், இளைய மகன், கடைசி மகன் இவர் தான். இவங்க மலேசியால போய் செட்டில் ஆன இடம் பாத்தீங்கன்னா சுற்றிலுமே தமிழர்கள் அதிகமா வாழ்ந்ததுனால இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தமிழ் லாங்குவேஜ் வந்துருது. மலேசியா வாசுதேவன் ஸ்கூல்லையுமே தமிழ் லாங்குவேஜ் தான் எடுத்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இசை, நாடகம், நடிப்பு இது மேல ஆர்வமா இருந்து அவருடைய திறமையை நம்பி சென்னைக்கு வர்றாரு. வந்தவர் அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய சிங்கர் ஆனாரு, எத்தனை பாடல்கள் பாடியிருக்காரு, எத்தனை படங்களை நடிச்சிருக்காரு அப்படின்றது எல்லாம் நமக்கு தெரியும். பாத்தீங்கன்னா ஜி.கே. வெங்கடேஷ் அவங்களோட இசையமைப்புல பாலு விக்கிற பத்தம்மா அப்படின்ற ஒரு சாங் தான் இவர் ஃபர்ஸ்ட் டைமா தமிழ் சினிமால பாடின பாட்டு. பாலு விக்கிற பத்தம்மா பாலு ரொம்ப சுத்தம்மா. அதுக்கப்புறம் கமல் அவர்களுடைய 16 வயது நிலை படத்துல வந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அப்படின்ற ஒரு சாங்கை பாடினதுக்கு அப்புறம் தான் வேர்ல்டு ஃபேமஸ் ஆனார். இவர் இது வரைக்கும் 8000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. அதுலயும் குறிப்பிட்ட சில ஃபேமஸான சாங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, அடி கிராமத்து கிளியே என் கிழியாத தாவணி, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது. இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங் சொல்லிக்கிட்டே போலாம், ஏன்னா லிஸ்ட் 8000 வரைக்கும் இருக்கு. மாஸ்டர் நெக்ஸ்ட் முட்டை முட்டை என்ன முட்டை இடிச்சு போற வெக்கத வெட்டு பலகி பார்த்து புரிஞ்சுக்கணும், புடிச்ச அப்புறம் காதலிக்கணும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த காலம் அவ்வளவு ஒரு அழகான காலம். டிஜே அருணாச்சலம் இவருடைய ஆல்பம் சாங்ஸ்லாம் அவ்வளவு சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் இவருடைய ஆல்பம் சாங்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் படத்தில் வராமல் வெறும் சாங்ஸை மட்டும் பாடி ரிலீஸ் பண்ணலாம், அது பேர் ஆல்பம் சாங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதை இவருடைய சாங்ஸ் பார்த்து தான் சொல்லணும். இவரோட எனக்கு ஒரு ஆசை அண்ட் முட்டு முட்டு இந்த 2 சாங்ஸை எந்த ஒரு ஆல்பம் சாங்ஸ்னாலையும் இப்போ வரைக்கும் அடிச்சுக்க முடியாது. அந்த சாங்ஸோட மெமரிஸை கொண்டு வர முடியாது. அந்த சாங்ஸ்லாம் இப்போ கேட்கும் போதுமே அவ்வளோ ஒரு அழகான மெமரிஸை கொடுத்துட்டு போகும் நமக்கு. டிஜே அருணாச்சலம் இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கன் தமிழன். ஸ்ரீலங்கால இருந்து இமிகிரண்ட் ஆகி லண்டன்ல இவர் வாழ்ந்துட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்க லண்டன், நார்த் ஆல். லண்டன்ல இருந்துகிட்டு தான் தமிழ் சினிமால பாடல்களும் சரி படங்களையும் சரி நடிச்சுக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருக்காரு. இவருடைய ஆல்பம் சாங்ஸ் மூலமா தான் இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு. இவருடைய ஆல்பம் சாங்ஸ் முக்காவாசி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா நல்ல நல்ல சாங்ஸா தான் இருக்கு.
ஃபர்ஸ்ட் டைமா இவர் தமிழ் சினிமால பாடின பாட்டு சபாரி அப்படின்ற ஒரு படத்துல வர்ற பானிபூரி சாங். அதுக்கப்புறம் சில தமிழ் படங்கள்ல பாடியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்ல போனா பியார் பிரேமா காதல் படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இமைக்கா நொடிகள் படத்துல வர்ற காதல் ஒரு ஆகாயம் சாங். அசுரன் படத்துல வர்ற பொல்லாத பூமி அண்ட் மினிக்கி சாங். சினிமாவில் பாடிக்கிட்டு இருந்த டைம்லயுமே இவருடைய ஆல்பம் சாங்ஸ் பாடுறத நிறுத்தவே இல்லை. நிறைய சாங்ஸ் இப்போ வரைக்குமே பாடிட்டு இருக்காரு. லாஸ்டா 2025ல கூட சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. முத்துப்பட பாட்டு தானே. ரொம்ப பிடிச்ச சாங் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. மாஸ்டர் நெக்ஸ்ட் மைனர் வெட்டி கட்டி மச்சினி சிங்கர் தி இவங்களுடைய வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான வாய்ஸ், கேட்கவே டிஃபரெண்டா இருக்கும். இவங்க தமிழ் சினிமால நிறைய சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் பாடியிருக்காங்க. இவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. பட் இவங்களோட நேட்டிவ் ஸ்ரீலங்கா. ஆக்சுவலா ஸ்ரீலங்கால போர் நடந்துட்டு இருந்த அந்த டைம்ல தி அவங்களுடைய மதர் மீனாட்சி ஸ்ரீலங்கால இருந்து தமிழ்நாடு வந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் சந்தோஷ் நாராயணன் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. அப்பவே மீனாட்சி வந்து ஒன் சைடா சந்தோஷ் நாராயணனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இவங்க இங்கேயே இருக்க முடியாது, வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆயிடுறாங்க. அங்க இவங்களுக்கு வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் முடிஞ்சிருது. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் தி அண்ட் அவங்களுடைய பிரதர். ஒரு கட்டத்துக்கு மேல அங்க கல்யாணம் பண்ண அவரோட டிவோர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இந்தியா வர்றாங்க. அவங்கள மறுபடியும் சந்தோஷ் நாராயணன் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. சோ சந்தோஷ் நாராயணன் மீனாட்சி இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். தி இவங்களுடைய மகள் அப்படின்ற மாதிரி வளர்த்து அவர் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிட்டாரா? எஸ்டிடின்னா வரலாறு தான. ஃபர்ஸ்ட் டைமா தி தமிழ் சினிமால அறிமுகப்படுத்தினது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான். பிஸா 2 படத்துல டிஸ்கோ உமன் அப்படின்ற ஒரு சாங்ல அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் குக்கு படத்துல வர்ற ஏண்டா மாப்ள அப்படின்ற ஒரு சாங். பட் இந்த ரெண்டு சாங்குமே பெருசா ஃபேமஸ் ஆகல. அதுக்கப்புறமா பாரஞ்சித் அவர்களுடைய மெட்ராஸ் படத்துல சந்தோஷ் நாராயணன் தி அவங்களுக்கு நான் நீ அப்படின்ற ஒரு சாங் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. இது அவங்களோட வாய்ஸ். ஒரு 4-5 படங்கள்ல சந்தோஷ் நாராயணன் அவங்களோட மியூசிக்ல மட்டும் தான் பாடிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன, இவங்களுடைய ஸ்கோப் என்ன அப்படின்றது தெரிஞ்சு போய் மத்த டைரக்டர்ஸும் இவங்களை கூப்பிட்டு பாட வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா வேற ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இவங்க பாடின பாட்டு தான் ரவுடி பேபி. சாங் எவ்வளவு பெரிய ஹிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆக்டர்ஸோட வேற வேற மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா கமல் அவர்கள் அடிச்சு வெளிவரக்கூடிய தக் லைஃப் படத்துல ஏஆர் ரஹ்மான் அவங்களோட மியூசிக்ல முத்த மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் பாடியிருக்காங்க. அந்த சாங் இவங்களோட வாய்ஸ்ல அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குது. இவங்களுக்கும் சின்மைக்கும் ஒரு போரே நடந்துட்டு இருக்கு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அடுத்து இவங்க படத்துல பானா குறிப்பிட்ட சில சாங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் வாய்ஸ் இல்ல. மனமெங்கும் மாய ஊஞ்சல் உனதன்பில் ஆடாட கரட்டு காட கிடந்த என்ன திருட்டு மொழிக்காரா புரட்டி போட்டு இழுக்கிறடா நீ கும்பாரி வெட்ட புலி பாரு அது கூத்தாட போன கதை கேள் தென் கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ மொட்டு செல்லம் கொஞ்சுதே தாளா கூ குக்கூ முட்டைய போடும் கோழிக்கு கூ குக்கூ. இது போக இன்னும் சில சாங்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. மாஸ்டர் நெக்ஸ்ட் இந்த சாங்க்கு வைப் பண்ணாத ஒரு யங்ஸ்டரே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வைபான சாங். ஒரு சூப்பரான பெப்பியான மியூசிக்ல விஜய் ஆண்டனி அவர்கள் பின்னி எடுத்திருப்பாரு. இந்த சாங்க பாடினவர் யாரு தெரியுங்களா? தினேஷ் கனகரத்னம். அப்படி சொன்னா உங்களுக்கு தெரியாது. தெரியுதா? தெரியல. ஏடிகே அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப தெரியுதா? தெரியல. இதுக்கப்புறமும் தெரியலன்னு சொன்னீங்கன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தெரியல. ஆக்சுவலா இவர் ஒரு ஸ்ரீலங்கன் தமிழன். இப்போ ஸ்ரீலங்கால தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருடைய ஃபுல் நேம் ஆரியன் தினேஷ் கனகரத்னம். இதை தான் ஷார்ட்டா சுருக்கி
ADK அப்படின்னு வச்சுக்கிறாரு. இவர் ஸ்ரீலங்கால ஒரு ஹிப்ஹாப் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. தமிழ் லாங்குவேஜ்ல இவரோட இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணது மூலமா இவர் ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் இவருக்கு தமிழ் சினிமால பாடத்துக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்படி உள்ள வந்தவர் தான் ADK. இவரை ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பிளேபேக் சிங்கரா தமிழ் சினிமால அறிமுகப்படுத்தினது விஜய் ஆண்டனி அவர்கள் தான். 2009ல வந்த TN7 AL4777 அப்படின்ற ஒரு படத்துல ஆத்திச்சூடி அப்படின்ற ஒரு சாங்கும், அதே இயர்ல ரிலீஸ் ஆன வேட்டைக்காரன் படத்துல ஒரு சின்ன தாமரை அப்படின்ற ஒரு சாங், இந்த 2 சாங் கொடுத்து அவரை வந்து ப்ரோமோட் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் இவர் தமிழ் சினிமால இருக்க மேக்ஸிமம் மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். டி இமான் அவர்கள் கூட நம்ம AR ரஹ்மான் சாரோட தெரிந்தாய் பிடித்தது பொழிந்தாய் கனவில் தினம் தினம் மழை துளியாய் பொழிந்தாய். சந்தோஷ் நாராயணன் கூட இந்த மாதிரி ரொம்பவுமே ஃபேமஸான சாங்ஸ் நிறைய பாடியிருக்காரு. இவர் பாடின சாங்ஸ்ல உங்களுடைய ஃபேவரட் சாங் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. மாஸ்டர் நெக்ஸ்ட். இவருடைய பேர் வில்லியம் சியா. இவரோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா சைனா. இவர் சின்ன வயசா இருக்கும் போதே எங்களுடைய அம்மா அப்பா மலேசியாவுக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. அப்படின்ற ஒரு ஏரியாவில தான் இவங்க தங்கி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஏரியா ஃபுல்லாமே தமிழர்கள் அதிகமா வாழ்ற இடம் அப்படின்றதுனால பக்கத்து வீட்டிலே இவங்களுக்கு ஒரு தமிழ் டீச்சர் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால அவருக்கு தமிழ் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அவர் தமிழையுமே சூப்பரா கத்துக்கிறாரு. அது கேட்பாங்க, மரீனா பீச் பொண்ணு, உடனே 200 ரூபாய். என்ன இது 200 ரூபாய்க்கிறிய 50 ரூபாய் தான் கொடுப்பாங்கன்னு அவள் நம்ம லோக்கல் பாஷை சொல்லுவாங்க, அதிர்ச்சி ஆயிருவாங்க. முக்கியமா தமிழ் பாடல்கள் மேல இவர் தமிழ் பாடல்களை இவர் பாட ஆரம்பிக்கிறாரு. அதுவும் லேடிஸ் வாய்ஸ். அது மூலமா இவருக்கு தமிழர்கள் எந்தெந்த நாடுகளெல்லாம் வசிக்கிறாங்களோ அந்தந்த நாடுகள்ல மேடைகள்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சு நிறைய கண்ட்ரிக்கு போயிட்டு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி தமிழ் சாங்ஸை. ஜானகி அம்மா அண்ட் SP பாலசுப்ரமணியம் இவங்க 2 பேர்த்துக்கிட்டமே விஷஸ் அண்ட் அப்ரிசியேஷன்லாம் வாங்கியிருக்காரு. இவரை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சத்தியமா தெரியாதுங்க யாரு. இது மஞ்சுமஸ் படத்துல வந்த குத்தந்திரம் அப்படின்ற ஒரு சாங் தான். ஆக்சுவலா இது ஒரு மலையாள சாங் தான். பட் இந்த சாங்கோட லிரிசிஸ்ட் அண்ட் சிங்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேடன் அப்படின்னு சொல்ற ஒரு சிங்கர் தான். இப்போ ரீசெண்ட் டைம்ல ட்ரெண்டிங்கான வைரல் சிங்கரா இருக்க வேடன், இவருடைய உண்மையான பேர் ஹிரன்தாஸ் முரளி. பட் இவர் ஸ்டேஜ் நேமுக்காக வேடன் அப்படின்னு தன்னோட பேரை மாத்தி வச்சிருக்காரு. இவரோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. இவங்களுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்து உதகமண்டலத்துல ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல மலையாளியா இருக்க முரளி அப்படின்றவர் கூட காதல் ஏற்பட்டு இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இப்போ கேரளால போய் செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் ஹிரன்தாஸ் முரளி அப்படின்ற வேடன். இவருக்கு காலப்போக்கில் இசை மேல ஆர்வம் வந்து கேரளாவில் நடக்கிற சமூக அரசியல் இதை பற்றியும் அடிமைப்பட்டவர்களுக்கான ஒரு குரலுமா இவர் மாறி அவருடைய இசை மூலமா நிரூபிச்சிட்டு இருக்காரு. அம்மா தமிழ், அப்பா வந்து மலையாளி. இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவருடைய பாடல்களுமே தமிழ் அண்ட் மலையாளம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் லிரிக்ஸ் எழுதி பாடிட்டு இருக்காரு. இவர் சினிமா கேரியர்ல ஃபர்ஸ்ட் சாங்னு பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ். ஏன்னா எனக்கு இவர் ஸ்ரீலங்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் அந்த பாடுற அந்த ஸ்லாங் கேட்கும்போது இது மலையாள ஸ்லாங் மாதிரிக்கே ஸ்ரீலங்கான்றாங்க. ஒருவேளை தமிழுக்காக அப்படி போட்டாங்களோ அப்படின்னு நினைச்சா இல்ல, அது கலப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணிருக்காரு. அதுதான் இவரை வந்து டாப்ல கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு. ரீசெண்ட் டைம்ல இவர் ஒரு ஃபேமஸான ரேப்பரா மாதிரி பெரிய ஃபேன் ஃபாலோவிங்கோட வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு. சினிமா படங்களையும் பாடிக்கிட்டு தனியா ஆல்பம் சாங்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா வினோத் தாமஸ் அவங்களுடைய படமான நரிவேட்டால ஒரு சாங் பாடியிருக்காரு. வேடனா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், இவருடைய என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. மாஸ்டர் நெக்ஸ்ட். அவ ஃபேஸ் அப்பா மொத்தத்துல ஐயோ இழுக்குது 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 என்ன
பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு சிங்கர். கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்குல்ல, எனது பாகிஸ்தான்ல தமிழ் பாடுற சிங்கர் இருக்காரு அப்படின்ட்டு. எஸ், இவருடைய பேர் வந்து ஜபீர் கான். இவங்க அம்மா அப்பா 2 பேருமே பாகிஸ்தானை சேர்ந்த முஸ்லிம்ஸ். இவங்க குடிபெயர்ந்து மலேசியாவுக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் பிறந்தவர் தான் ஜபீர் கான். மலேசியால இவங்க வாழ்ற பகுதி பாத்தீங்கன்னா எஸ்டேட். இந்த பகுதியை சுற்றிலுமே தமிழர்கள் அதிகமா இருக்கிறதுனால இவருக்கு ஃப்ளூயண்டா தமிழ் கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இப்படி இவர் தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சு ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது தான் அனிருத் அவர்களோட வைதிஸ் கொலவரை சாங் ரிலீஸ் ஆகுது. அந்த சாங் இவருக்கு ரொம்பவே பிடிச்சு போகிறதுக்கு அனிருத் அவங்களோட தீவிரமான ஃபேன் ஆயிடுறாரு. அனிருத்தை இவரோட இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவர் மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கெரியரை அப்படியே மியூசிக் பக்கம் திருப்பி நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்றாரு. இவரோட ஆல்பம் சாங்ஸ் பயங்கரமா ஹிட் ஆகுது. இவரோட ஆல்பம் சாங்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் உருவாகுறாங்க, இவருக்குன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் உருவாகுறாங்க. ஆக்சுவலா இவருக்கு ஒரு கை தான் இருக்கும். சின்ன வயசுல இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த கை போயிடுச்சான். இவர் பண்ண ஆல்பம் சாங்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மச்சான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அந்த சாங் மச்சான் மச்சான் நீ என்னோட மச்சான், நீ இல்லாம நானும் யாரு. இதான் மலேசியா அடி இருக்குல்ல. சிங்கரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் சிங்கர் யாருன்னு பார்க்கலாம். விது சாய்னி. இவங்க கனடாவை சேர்ந்த ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். இவங்க ஏஆர் ரஹ்மான் அவங்களோட மியூசிக்ல பிகில் படத்துல வந்த மாதிரி சாங்ல ஒன் ஆஃப் த சிங்கரா பாடியிருக்காங்க. இது ஒரே ஒரு சாங் மட்டும் தான் அவங்களோட கெரியர்ல பாடியிருக்காங்க தமிழ் சினிமால. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் இந்த லிஸ்ட்ல சொல்லாத அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச வெளிநாட்டில் இருந்துகிட்டு தமிழ்ல சாங்ஸ் பாடுற சிங்கர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. இதில் அதை லாஸ்ட்டாக வந்து வர பாரு, பிறந்த பாகிஸ்தானு மலேசியாவில் வந்து தமிழ்நாட்டு இதில் ஃபேமஸ் ஆகிருக்காரு. எங்கெல்லாம் அந்த கனெக்ஷன் போய் வருதுன்னு பாருங்களேன். நல்லா இருக்கு. ஆனால் இதில் இவங்க சொன்ன லிஸ்ட்டில் 4 பேர் ஸ்ரீலங்கன். நல்லா இருக்குங்க. எனக்கு வேடன் மேலே இருந்த டவுட்டு கிளியர் ஆயிடுச்சு. நான் தான் யோசிச்சேன், மலையாள வாடை வீசுது ஸ்ரீலங்கான்றாங்க. ஆனால் அவர் பிறந்தது வந்து இந்தியாவில், கேரளாவில் தான் நினைக்கிறேன். என் அப்பா கேரளாவில். ஓ நைஸ், வெரி வெரி நைஸ். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.